ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜூன் 20 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து காவேரிக்கு வந்து விஜய் வந்து அந்த மாதிரி கஞ்சி எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாருல. அப்போ உடனே காவேரிக்கு வந்து ஊட்டி விட போறாரு. அப்ப காவேரி சொல்லுங்க, இல்ல நானே குடிச்சுக்கிறேன், உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தா கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காவேரி அதை வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது கங்கா வராங்க. கங்கா வெளியில நின்னு காவேரி காவேரி அப்படின்னு இப்ப உடனே காவேரி விஜய் கிட்ட சொல்றாங்க, அக்கா தான் வேற யாரும் இல்ல இருங்கன்னு சொல்லிட்டு காவேரி வந்து டோரை ஓபன் பண்ணாமலே இந்த சைடு நின்னு பேசுறாங்க. அக்கா உனக்கு இதாயிரும் நீ போ அப்படின்னு. கதவு துறடி, நான் உன்னை ஒரே ஒரு வாட்டி பாத்துட்டு மட்டும் போயிடுறேன்னு சொல்லிட்டு கங்கா ரொம்ப இது பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா காவேரி டோரை ஓபன் பண்ணாமலே இங்க நின்று பேசிட்டு இருக்கும் போதே சாந்தி வந்துடுறாங்க. வந்து கங்காவை திட்டுறாங்க, உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா, நீ எதுக்கு இங்க வந்துட்டு இருக்கிற, அவன் ஒன்னும் இந்த மாதிரி உனக்கும் பரவிடும், குழந்தைக்காகாதுன்னு எத்தனை வாட்டி தான் சொல்றேன் போன்னு சொல்லி சத்தம் போட்டு அனுப்பி விட்டுருந்தாங்க. நைட்டு என்ன ஆகுதுன்னா, காவேரி தூங்கிட்டு இருக்கும்போது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்துறாங்க. அப்போ உடனே விஜய் கேக்குறாரு என்னாச்சுன்னு. உடம்பெல்லாம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னொடனே ஆமாங்க எரிச்சலாம் வருது அப்படின்னு சொன்னோடனே, அப்ப வேப்பிலையை வச்சு இந்த மாதிரி நான் வந்து தேய்ச்சி விடவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாரு. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் படுத்துறேன் சொல்லிட்டு அப்படி கோவமா படுத்துடுறாங்க. விஜய்க்கு வந்து டாக்டர் சொன்னதை கேட்டு கொஞ்சம் பயமாகுது. அப்ப சாமி போட்டோவை பார்த்துட்டு நான் அவங்ககிட்ட எதுவுமே கேட்கல, அவங்க ரெண்டு பேரையும் மட்டும் காப்பாத்தி கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சாமி கிட்ட கேக்குறாரு. காலையில என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து அவருக்கு காஃபியும் காவேரிக்கு வந்து மூலிகை பாலும் கொண்டு வந்து கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்பளத்துக்காக கால் பண்றாங்க. விஜய் வந்து நானே பேசிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து அவர் பேசுறாரு. அப்புறமா அவங்க ஏதோ டபுள் அப்பளம் கேக்குறாங்க. அப்ப விஜய்க்கு அது என்னன்னு தெரியல. அப்ப உடனே காவேரி இதுக்குதான் சொன்னேன் நானே பேசுறேன்னு சொல்லிட்டு காவேரி வந்து அவங்க கிட்ட பேசிட்டு வச்சோன்னே விஜய் வந்து என்ன அப்படின்னு உடனே நைட்டனா தூங்க முடியாம இருந்தா இப்ப அப்பளம்னு எப்படி இதா பேசிட்டு இருக்கா அப்படின்னு இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எங்க அம்மா வீட்டை வந்து எதனாச்சும் ஒரு இதுல செட்டில் பண்ணி விட்டாதானே நான் என் புருஷன் வீட்டுல போய் நல்ல சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு இப்ப விஜய் சொல்றாரு, வாயிலே வடை சுடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அப்பளமும் பொறிக்கலான்னு இன்னைக்குதான் எனக்கு தெரியுதுன்னு காவேரி வந்து முறைக்கிறாங்க. அதுக்குள்ள சாரதா வந்து கதவு தட்டுறாங்க. இப்ப விஜய் ஓடி போய் கதவுக்கு டோருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்போ உடனே சாரதா வந்தோடனே கதவு அவங்க வந்து கேப்பக்களி கிண்டி கொண்டு வந்திருக்காங்க. அப்புறமா இந்த மாதிரி அவங்களுக்கு அப்பளம் கொடுக்கணுமா, போன் பண்ணாங்க, நீ டெய்லி நீ கொடுத்துருவியா அப்படின்னு கேட்கும்போது குமரன் வராரு. குமரன் வந்து கரெக்டா டோர்ல சாஞ்சே இருக்கிறாரு. அப்பா எப்படி போட்டு நம்மளை சப்புறாரு அப்படி சொல்லிட்டு விஜய் இது பண்ணிட்டு இருக்காரு. விஜய் மூக்குனா இதாகுது. அப்போனே குமரன் வந்து நான் பார்சல் பண்ணி வச்சுட்டா போதும், பார்சல் சர்வீஸ்ல வந்து எடுத்துட்டு போயிருவாங்க, நான் பாத்துக்கிறேம்மா எதுவா இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் போனோடனே கதவை தட்டும் போது விஜய் அச்சின்னு தும்மிடுறாரு. இப்ப சாரதா என்னடி ஆம்பளை வாய்ஸ் கேக்குதுன்னு மறுபடி காவேரி தும்புற மாதிரி ஆக்ட் பண்றாங்க. சீச்சி கதவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா போயிடுறாங்க. இங்க குமரன் எல்லாம் எடுத்து வச்சிருக்கும் போது சாந்தி வந்து, என்ன இந்த வீட்டு நீ இதாவே ஆயிட்டியா, எல்லா வேலையும் இப்படி செய்யற இவளுகளுக்கு இதே வந்து ஜெயா மகன் கிட்ட இதெல்லாம் செய்ய சொல்வாருன்னா, இது வந்து நம்ம வீடுமா, இந்த மாதிரி பேசாத, நீங்க என் கூட வெளியில வா அப்படி சொல்லி கூட்டிட்டு வர்றாரு. அதுக்குள்ள சாரதா அவங்க ரெண்டு பேரும் பேசினதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் வெளியில போனோடனே கங்கா வந்து கேக்குறாங்க, என்னம்மா ஆச்சு, அத்தைதான் எதனாச்சும் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியும், அது மட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. ஏன்னா சாரதா நம்ம ஊருக்கே போயிடலான்னு கேக்குறாங்க, அதுக்காக இந்த மாதிரி சொல்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து ரொம்ப பயப்படுறாங்க, குழந்தை நினைச்சு இந்த மாதிரி எதனாச்சும் ஆயிருமோ அப்படின்னா. அப்புறம் விஜய் வந்து காவேரியை சமாதானப்படுத்துறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.